ஸோ சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி நம்ம மாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அதில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குக்கரில் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறம் பச்சை பயிறு அண்ட் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு அதில் மஞ்சள் தூள், உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இடித்த பூண்டு, இடித்த இஞ்சி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணி அதை மூடி வச்சுட்டு, ஸோ ஒன்ஸ் அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை நல்லா வந்து ஒரு விஸ்கரில் வச்சு கடைஞ்சோம். கடைஞ்சி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த எண்ணெய் நெய் 2மே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்தை போட்டு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அதை வறுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கடைஞ்சி வச்சிருக்கோம்ல இந்த விஷயத்த அதில் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம டோ ரெடி பண்ணோம்ல, அந்த டோவை நம்ம எப்படி ஷேப் ஆக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அப்படி ஷேப் ஆக்கின விஷயத்த குக்கரில் எடுத்து கொஞ்சம் ஆயிலோ இல்லை கீயோ விட்டு அதுலேயே அப்படியே எல்லா டைமும் நம்ம மாறி 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 கையாலேயே மாற்றி அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இப்போ கிடைச்சிருக்குல்ல ஒரு அவுட்புட். இது மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். நமக்கான சைட் டிஷ்ஷான சில் மோரும் இருக்கு.